கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 9:27, ரோமன்ஸ் 9:27. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும். இங்க எங்கிருந்து எடுத்து சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. இப்போ முதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு வாதத்தை வைக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். எப்படி புறஜாதியார் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதா யூதர்களுக்கு சொல்றாரு. இப்போ சொல்லும்போது முதல்ல தன்னுடைய வாதத்தை சொல்லிட்டு யாரை சொன்னார்? ஓசியா தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு இப்போ அடுத்து என்ன எடுக்கிறாரு? ஏசாயா தீர்க்க தரிசனம் எடுக்கிறாரு. ஏசாயா தீர்க்க தரிசனம் எடுத்து என்ன சொல்றாரு? யூதர்களுடைய இலக்கம் கடல் மணல் போல இருந்தாலும், ஏன்னா நீங்கள் ஏசாயா 10:22-23 பார்த்தாலும், இஸ்ரவேலரே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோட புரண்டு வரும். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தேசத்தில் எங்கும் தீர்மானிக்கப்பட்ட அழிவை வரச் செய்வார். என்ன கர்த்தர் முன்னாடியே தீர்மானம் பண்ணிட்டாரு. அதில் என்ன? மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம், கர்த்தர் மேலே மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம். அதைத்தான் இங்கே எடுத்து சொல்கிறாரு. என்ன? நீங்கள் உங்களுடைய இலக்கம் எப்படி சமுத்திரத்தில் இருக்க மணல் போல இருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இங்கே என்ன? இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாரும் பல்கி பெருகுவாங்க, அவங்களுடைய கணக்கு அடங்காத வந்துருவாங்க. ஆனால் சிலர் மாத்திரம்தான் கர்த்தர்கிட்ட திரும்பி வருவாங்க. மீதி பேர் மேலே நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? யார் உண்மையாக இருக்கிறாங்களோ, மீதியாய் உண்மையாக இருக்கிறவங்க மேலே அவர் மனம் வைக்கக்கூடியவராக இருப்பார். ஏன்னா ரோமர் 9வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? இஸ்ரவேலர் எல்லாருமே இஸ்ரவேலர் அல்ல. நீங்கள் ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் பிறந்ததுனால நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது இல்லை. யார் விசுவாசத்தோட கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள தான் ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ மீதி இருப்பவர்கள் ரெமனன்ட் என்று சொல்லக்கூடியது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தனக்குன்னு ஒரு உண்மையுள்ள ஒரு சிறு கூட்டத்தை அவர் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த சிறு கூட்டம், இந்த மீந்திருப்பவர்கள் ரெமனன்ட் சொல்லக்கூடியது யாரு? அவர்கள் கர்த்தருடைய கிருபையினால் பாதுகாக்கப்படுறாங்க. அவங்க கர்த்தருக்கு ஒரு உண்மையுள்ளவங்களாக இருக்கிறாங்க. அது கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன? எல்லாருக்கும் இல்லைனாலும் சிலர் மேலே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக இது எடுத்து சொல்கிறாரு? ஏசாயா எடுத்து கொடுத்து, இப்போ இஸ்ரவேலில் அவிசுவாசம் இருக்குது. எப்படி? இஸ்ரவேல் தேச மக்கள்ல அவிசுவாசம் இருக்குது. அதனால நீங்கள் என்ன புரிஞ்சு கொள்ளணும்? இது என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரவேலினுடைய நிராகரிப்பு, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது தேவனுடைய வார்த்தை ஒன்றுமில்லாமல் போகலை. இதை தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்கு. சிலர் மாத்திரம்தான் கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்படுவாங்க. மீதி பேர் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் நியாய தீர்ப்புக்குள்ளே போவாங்க. சிலர் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நீதியை பெறக்கூடிய மக்களாக இருப்பார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படியோ, இன்றைக்கு நீங்கள் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், இல்லை நாங்கள் பாட்டு பாடுவேன், எங்கள் அப்பா பாட்டு பாடு, நாங்கள் கோயிலுக்கு கரெக்டாக காணிக்கை கொடுப்போம், இல்லை நாங்கள் பைபிள் வச்சுருக்கிறோம், இல்லை நாங்கள் எங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறோம், இல்லை நான் கிராஸ் சிலுவை போட்டிருக்கேன், இல்லை எனக்கு கல்யாணம் சர்ச்சில் தான் நடந்துச்சு, என் பிள்ளையை கொண்டு போய் சர்ச்சில் ஒப்பு கொடுத்தோம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்கள் கிறிஸ்தவன் நினச்சிங்கன்னா இல்லை. இது எல்லாவற்றிலையும் யார் தெரியுமா கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக இருக்கிறான் தான், வேற யாருமே கிடையாது. நான் எங்கள் சபையிலே அடிக்க ஒரு முறை சொல்லுவேன், எங்கள் சபைக்கு வர்றீங்கிறதுக்காக நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா என்ன? முதல்ல நீங்கள் அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கென்று நான் வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறீங்களா? அப்போ இஸ்ரவேலினுடைய ஒரு அளவு அவங்கள ரட்சிக்கலை,
எது ரட்சித்தது? விசுவாசம் தான் ரட்சித்தது. அப்போ என்னன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று வாழ்வது எப்படி என்கிற ஒரு பழக்கத்தை நீங்கள் பயிற்றுவித்து கொள்ளணும். இது சமுதாயத்தில் இருக்கிற கிறிஸ்தவம் இல்லை. ஆனால் இதில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிற சிறு கூட்டத்தை கர்த்தர் உண்மையாய் எப்பொழுதும் பாதுகாக்கிறவராய் இருப்பார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? தேவனுடைய வார்த்தையிலும் ஜபத்திலையும் நம்ம தரித்திருந்து அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதுகாப்பு நிச்சயம். செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ நீங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாதவர். யாரெல்லாம் உம்மை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழுகிறார்களோ அவர்களை நீங்கள் எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவன் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.